நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலிருந்து கணேஷ் பேசுறேன். பாரம்பரிய ஜோதிடர், பிரசன்னகர்த்தா. இன்னைக்கு நம்ம பேசுற தலைப்பு அக்ஷய திருதியை. அக்ஷய திருதி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நினைவு வருது தங்கம் வாங்கணுன்றது. 1 கிராம் தங்கமாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு எல்லாருடைய ஆசை இருக்கும். அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கினா வருஷம் பூரா நிறைய தங்கம் வாங்குவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது நல்ல விஷயம்தான். ஆனா அதை விட முக்கியமானது, அந்த நாள்ல நம்ம அன்னதானமோ வஸ்திரதானமோ பண்ணா நம்ம குடும்பம் சுபிட்சமா இருக்கும். நோய் நொடி இல்லாம வறுமன் நீங்கி செல்வம் சேரும். குலதெய்வத்தோட அருள் நமக்கு பரிணாமமா கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த நல்ல நாள் இந்த வருஷம் எப்போ வருதுன்றதை பார்க்கலாம். அது இல்லாம இந்த அக்ஷய திருதியை வரலாறுல எப்படி குறிப்பிட்டிருக்குன்றது பார்க்கலாம். இந்த வருஷம் ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 5:30 30 ஏப்ரல் மதியம் 2:30 மணி வரைக்கும் இந்த அக்ஷய திருதி இருக்கு. அதுல குறிப்பா சுப நேரம் அப்படின்றது என்ன எதுன்னு பாத்தீங்கன்னா, 30ஆம் தேதி காலை 6 மணிலிருந்து மதியம் 12:30 வரை சுப நேரம். இந்த நேரத்துல புதிய ஒப்பந்தங்கள் போடலாம், கிரகபேசம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், நகை வாங்கலாம். இது மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளுமே இந்த நேரத்துல பண்ணலாம், நமக்கு கை கொடுக்கும். இப்போ வரலாறுல இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்ததுன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, மாதா அன்னபூர்ணி அவங்க சிவபாரம்பமான் பிச்சாண்டியா இருக்கும்போது அவங்களுக்கு அன்னதானம் பண்ணி அந்த பிச்சாண்டி இதுல இருந்து சிவபெருமான் மாறினது இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான். அதே போல வியாசர் பகவான் விநாயகர் அருளால மகாபாரதம் எழுதியதும் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான். பாண்டவர்கள் காட்டுல அஜ்ஞாதவாசம் இருக்கும்போது பசிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்துல திரௌபதி அவர்கள் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரம் வாங்கினதும் இந்த நாள்ல தான். அந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சுதான் அவங்க அந்த காட்டுல இருக்கும்போது அவங்க பசியை போக்கிட்டதாக வரலாறு சொல்லுது. ஆக இந்த அற்புதமான நாள்ல நாம அன்னதானம் பண்ணி நம்ம குடும்பம் சுபிட்சமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.